சென்னை கொடுங்கையூரில் தனக்கு தானே ஊசி செலுத்தி கல்லூரி மாணவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சென்னை கொடுங்கையூர் பகுதியை சேர்ந்தவர் அமல்ராஜ். இவரது மகன் ஜேசுதாஸ் 20 வயதாகிறது. ஆவடியில் இருக்கக்கூடிய கல்லூரியில், தனியார் கல்லூரியில் பிடெக் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். நேற்று இவர் வீட்டின் கழிவறைக்கு சென்ற பிறகு நீண்ட நேரமாக கதவை திறக்கவில்லை. இதையடுத்து அவரது தந்தை கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அவரது மகன் ஜேசுதாஸ் மயங்கிய நிலையில் கிடந்தார். சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அதன் பிறகு மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் அவர் தெரிய வந்தது. இது தொடர்பாக கொடுங்கையூர் போலீசார் தகவல் தெரிந்து நேரடியாக வந்து விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த விசாரணையில் ஜேசுதாஸ் அதாவது ஊசி போட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டது விசாரணையில் தெரிய வந்திருந்தது. குறிப்பாக அவர் பயன்படுத்திய ஊசி சோடியம் நைட்ரேட் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இவர் நேரடியாக மருந்தகத்திற்கு சென்று சோடியம் நைட்ரேட் என்ற வாங்கி வந்து அதன் ஊசி மூலமாக செலுத்தி தற்கொலை செய்து கொண்டதாக போலீசுடைய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவருடைய செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டு ஆய்வு செய்யக்கூடிய பணி என்பது நடந்து வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.